ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுக்கு ஒரு பார்சல் வந்து ரிசீவ் ஆயிருக்கு. இதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். உள்ள இருக்க ப்ராடக்ட்டை அன்பாக்ஸ் பண்ணிட்டு இதோட ரிவ்யூ தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். இந்த பார்சலோட சைஸ் வச்சு இது என்ன அப்படின்றத நிறைய பேர் கணிச்சிருப்பீங்க கண்டிப்பா. இருந்தாலும் ஓபன் பண்ணி பார்த்துட்டு உள்ள என்ன இருக்கு அப்படின்றத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ நீங்கள் கரெக்டாக கணிச்ச மாதிரி ஒரு லேப்டாப். ஸோ இந்த லேப்டாப்போட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த லேப்டாப்பில் என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பாக்ஸோட முன்னாடியே பாருங்கள், இது ஒரு ஃப்ளிப் லேப்டாப். அப்படியே மடக்கி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது ஒரு 2-in-1 லேப்டாப். நார்மலாக லேப்டாப் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அப்படியே ஃப்ளிப் பண்ணி ஒரு பெரிய டேப்லெட் மாதிரி யூஸ் பண்ணுறது அப்படின்னாலும் பண்ணலாம். அண்ட் இதில் நம்மளுக்கு டச் சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ டச்லேயே எல்லாத்துலேயும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதுக்காக தான் இந்த ப்ராடக்ட்டை அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தோம்னா 65,000. 65,000 ஒத்தா இல்லையா அப்படின்றத கடைசியில் பேசலாம். இது யாருக்கு சூட் ஆகும் ஆகாது அப்படின்றதையும் கடைசியில் பேசலாம். இப்போ லைவா இதோட அன்பாக்சிங்கை பார்க்கலாம். ஸோ பாக்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா Asus ZenBook Flip அப்படின்னு போட்டு இந்த லேப்டாப்போட பிக்சர் போட்டிருக்காங்க, நல்லா ஃபிளிப் ஆன மாதிரி. பின்னாடி பார்த்தோம்னா சில டீட்டெயில் போட்டிருக்காங்க, இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்ல. லைவா இதை அப்படியே அன்பாக்ஸ் பண்ணலாம். ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா மேலே ஒரு ஒயிட் கலர் கவர் இருக்கு. ஸோ இதுக்குள்ளே தான் லேப்டாப் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து வெளியே எடுக்கலாம். இதுதான் Asus ZenBook 14 Flip. ஸோ எந்த அளவுக்கு ஃப்ளிப் ஆகுது அப்படின்றத லைவாகவே பார்த்துருவோம். வாவ், ஃபுல்லாக ரொட்டேட் ஆகி ஃபுல்லாக ஃப்ளிப் ஆகிடுச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு ஃப்ளிப் ஆகிருக்கு அப்படின்றத. நல்ல ஸ்மூத்தாக ஃப்ளிப் ஆகுது, எந்த பிரச்சனையும் இல்லை, கரெக்டாக இருக்குது. இதை பற்றி டீட்டெயிலாக கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்க்கலாம். அடுத்து பாக்ஸ்குள்ளே வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு, இந்த மாதிரி சில பேப்பர் ஒர்க்லாம் கொடுத்துருக்காங்க. எப்படியும் படிக்க போகிறது இல்லை, இதை ஓரமாக போட்டலாம். அடுத்து ஒரு சின்ன பாக்ஸ் இருக்குது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது உள்ளர வந்து ஒரு பேனா இருக்குது. இந்த பேனா அதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த லேப்டாப் வந்து டச்சுன்னு சொன்னா அந்த டச் எல்லாத்தையுமே இன்னும் அக்யூரேட்டாக யூஸ் பண்ணோம். லைக் ஏதாவது ஃபோட்டோஷாப், ப்ரீமியர்லாம் யூஸ் பண்ணுறப்ப நல்லா அக்யூரேட்டாக வந்து கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி பேனா யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த பேனா வந்து கொடுத்துருக்காங்க. வாவ், கொஞ்சம் நல்லா இருக்குது பேனா. ஸோ இதை யூஸ் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்றதையும் அடுத்து சொல்கிறேன். அதுக்கப்புறமா இந்த லேப்டாப்க்கான ஒரு வால் சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இதில் நம்மளுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது அப்படின்றாங்க. 42.5 வாட் சப்போர்ட் அப்படின்றாங்க. மொபைலுக்கே 50 வாட்ஸ் வந்துருச்சு, ஆனாலுமே லேப்டாப்புக்கு 42.5 வாட்ஸ் இருக்குது. ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகும் அப்படின்றாங்க. சார்ஜிங் டைமும் என்ன அப்படின்றத கடைசியில் சொல்கிறேன். இப்போ நம்மளோட Asus ZenBook Flip லேப்டாப் பற்றி கொஞ்சம் தெளிவாக பார்த்துடலாமா? இந்த லேப்டாப்போட டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிலிட்ரி கிரேட் டிசைன் வந்து கொடுத்துருப்பாங்க. குவாலிட்டி வைஸ் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. எப்பயுமே Asus இதே மாதிரி தான் கொடுப்பாங்க, அதே மாதிரி தான் இந்த லேப்டாப்லையும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ஆன் பண்ணிடலாம். ஆன் பட்டனே பாத்தீங்க அப்படின்னா சைடில் கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்டா. எதுக்காக அப்படின்னா டக்குன்னு ஆன் பண்ணும், ஒரு குவிக் ஆக்சஸ் இருக்கணும் அப்படின்றதுக்காக கொடுத்துருக்காங்க. ஆன் பண்ணோன்னு நம்மளுக்கு 3D ஃபேஸ் அன்லாக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன் பண்ணோன்னு ஜஸ்ட் நம்மளோட ஃபேஸை காட்டினா போதும். ஃபேஸ் அன்லாக் சப்போர்ட் இதில் இருக்கு. ஆனால் ஃபிங்கர் பிரிண்ட் இந்த லேப்டாப்ல கிடையாது. ஸோ Asusோட நிறைய லேப்டாப்ல கொடுத்துட்டு இருக்காங்க, இதுல கிடையாது. இதை அப்படியே லாகின் பண்ணிட்டு ஃப்ரண்ட்ல பார்த்தோம்னா 14 இன்ச்ல ஒரு LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, ஃபுல் HD பிளஸ் ரெசல்யூஷன்ல. இது ஒரு டச் டிஸ்பிளே, எல்லாத்தையுமே நம்மளால டச்ல வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அது போக இதுல மல்டி டச் சப்போர்ட் இருக்கு. அதனால நம்மளோட மொபைல்ல என்னென்ன விஷயங்கள் பண்ணுவோமோ அதை அப்படியே வந்து பண்ணிக்க முடியும். இன்னும் அக்யூரேட்டா அந்த டச்ல ஒர்க் பண்ணோம் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு பேனா கொடுத்திருந்தாங்க. இந்த பேனாவை யூஸ் பண்ணோம் அப்படின்னா இன்னும் அக்யூரேட்டா கரெக்டா வந்து பர்ஃபெக்ட்டா இந்த டச் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஏன்னா சில நேரங்களில் கையில இந்த ஆப்ஷன்லாம் டச்ல யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த அளவுக்கு பர்ஃபெக்ஷன் இல்லை. ஆனா இந்த பேனாவை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நல்ல பர்ஃபெக்ட்டா வந்து யூஸ் பண்ணிக்க முடியுது. இன்னும் டீட்டெயிலா அது எல்லாத்தையுமே நம்ம எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத பார்த்துக்கலாம். அண்ட் அந்த மாதிரி தான் இந்த பேனா வந்து கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் இந்த பேனா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ டச்சுக்கு இந்த மாதிரி ஒரு பேனா கொடுத்தது ரொம்ப யூஸ்ஃபுல் தான். அண்ட் ஆல்சோ நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இது ஒரு ஃபிளிப் லேப்டாப். ஒரு லேப்டாப்பை நார்மலா இப்படி வச்சு யூஸ் பண்றது அப்படினாலும் பண்ணிக்க முடியும். சோ அதுக்கும் ஆப்ஷன் இருக்கு. அண்ட் அப்படியே இதை ஃபிளிப் பண்ணி இப்படி ஒரு பெரிய டேப்லெட்டா யூஸ் பண்றது அப்படினாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி டேப்லெட்டா யூஸ் பண்றப்பையும் என்னடா கீபோர்ட்லயே கீபோர்டை பின்னாடி கொடுத்தா யூஸ் பண்ணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா விர்ச்சுவல் கீபோர்டு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த விர்ச்சுவல் கீபோர்டை யூஸ் பண்ணி நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா இப்படி திருப்பிட்டு நார்மல் கீபோர்டு யூஸ் பண்ணிக்கலாம். நார்மல் கீபோர்டு வந்துட்டோம் அப்படின்னா நார்மலா யூஸ் பண்றது நல்லா இருக்கு. ஆனா இந்த பேக் லைட்டை பாருங்க, பேக் லைட் அந்த அளவுக்கு விசிபிளே இல்லை. ஸோ நைட் டைமிங்ல பார்த்தோம் அப்படின்னா ஓரளவு ஓகேவா இருக்கு. ஆனா நார்மலா பார்க்குறோம் அப்படின்னா பேக் லைட் இருக்கா இல்லையா அப்படின்னே தெரியல. அந்த அளவுக்கு அந்த பிரைட்னஸ் ரொம்ப கம்மியா இருக்கு பேக் லைட்ல. ஸோ கீபோர்டு யூஸ் பண்றதுக்கு நல்லா தான் இருக்கு. அதுக்கப்புறம் ட்ராக் பேடு, Asus லேப்டாப்ல எல்லா ட்ராக் பேடும் ஓரளவு சூப்பரா இருக்கும். அதே மாதிரி தான் இதுல எல்லா கெஸ்டஸும் கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் ஈஸியா வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியுது. ட்ராக் பேட்ல எந்த பஞ்சாயத்தும் இல்ல, கரெக்டா இருக்கு. அண்ட் அந்த டிஸ்பிளே பத்தி ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த டிஸ்பிளே சைடுல பாத்தீங்க அப்படின்னா அந்த எட்ஜஸ்லாம் ரொம்ப கம்மியா இருக்கும். இது நானோ எட்ஜ் டிஸ்பிளே அப்படின்றாங்க. Asus பொறுத்தவரை எல்லா லேப்டாப்லயும் இந்த நானோ எட்ஜ் தான் கொண்டு வருவாங்க. இதனால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நைட் டைமிங்லாம் லேப்டாப் யூஸ் பண்றப்ப அந்த ஸ்கிரீன் மட்டும் தனியா தெரியும். வெறும் ஸ்கிரீன் இருக்க மாதிரியே நம்மளுக்கு ஒரு ஃபீல் ஆகும். அதுக்காக தான் இதை கொடுத்துருக்காங்க. தென் இந்த லேப்டாப் நடுவில் பார்த்தோம் அப்படின்னா இந்த லேப்டாப்ல கிரியேட் ஆகிற ஹீட் எல்லாத்தையுமே வெளியேற்றுறதுக்கு ஒரு வென்டிலேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு அட்வான்டேஜ் தான். லேப்டாப்ல கிரியேட் ஆகிற ஹீட் எல்லாத்தையுமே டக் டக்குன்னு வெளியேற்றுது. ஆனா ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்படி லேப்டாப்பை மடக்கி
ஒரு டேப்லெட்டா யூஸ் பண்றப்ப ஹீட் எல்லாமே கரெக்டா நம்மளோட மடியில தான் விழுகும். எப்படி இப்படி யூஸ் பண்றோம் அப்படின்னா நம்மளோட மடியில தான் அந்த ஹீட் வந்து விழுகும். ஸோ ஹீட்டை வெளியேற்றுற இடம் கொஞ்சம் தப்பான இடத்துல வச்சிருக்காங்களோ, அந்த பிளேஸ்மெண்ட் தப்போ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ எப்பயுமே நான் யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா படுத்துக்கிட்டு இப்படி யூஸ் பண்ணுவேன், அண்ட் ஆல்சோ உட்காந்துட்டு யூஸ் பண்றப்ப இப்படி தான் யூஸ் பண்ணுவேன். அப்படியெல்லாம் யூஸ் பண்றப்ப என்னோட பாடியில தான் அந்த ஹீட் எல்லாமே வெளியேறுது. ஸோ அந்த வகையில் இந்த டிசைன் கொஞ்சம் நல்லா இல்லை அப்படின்னு எனக்கு தோணுது. அண்ட் இந்த லேப்டாப்போட பிளேஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஒரு HDMI போர்ட் 3.0 இருக்க ஒரு USB போர்ட், அதுக்கப்புறம் 3.1 சப்போர்ட் இருக்க ஒரு டைப் சி போர்ட். இதை யூஸ் பண்ணி டேட்டா ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணிக்கலாம், சார்ஜும் போட்டுக்கலாம் அப்படின்றாங்க. அண்ட் இந்த சைட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மைக்ரோ SD கார்டு போடுறதுக்கான ஸ்லாட் கொடுத்துருக்காங்க, இன்னொரு USB போர்ட், இதுவும் 3.0 தான். அண்ட் இதுக்கு பக்கத்தில் ஒரு ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க, LED நோட்டிஃபிகேஷன் இருக்கு அண்ட் பவர் பட்டன் இருக்கு. பிளேஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இந்த லேப்டாப்ல கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொன்னா மொதல் ரீசன் டச் டிஸ்பிளே. ஸோ டச்சில் விளாட்றோம் அப்படின்னா அதோட எக்ஸ்பீரியன்ஸ் அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். நம்மளோட மொபைலில் விளாட்ற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அப்படியே கொடுக்கும். அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் வந்து நல்லா இருக்கு. ரெண்டாவது ரீசன் பார்த்தோம் அப்படின்னா இதோட ப்ராசஸர். ஸோ இதில் AMD Ryzen 5 கொடுத்துருக்காங்க. இதோட கரெக்டான மாடல் நம்பரை இங்கே போடுறேன் பார்த்துக்கோங்க. 8GB RAM 500GB SSD கொடுத்துருக்காங்க. அண்ட் கிராஃபிக்ஸ்க்கு எக்ஸ்டர்னல் கிராஃபிக்ஸ் கார்டெலாம் எதுவும் கொடுக்கல, பேசிக் கிராஃபிக்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் பேசிக் கிராஃபிக்ஸ்லேயே வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. ஸோ இப்போ லைவாக கூட ஒரு ரேஸை வந்து உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ஸோ பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு, அந்த கிளாரிட்டியா இருக்கட்டும், அதோட கிராஃபிக்ஸா இருக்கட்டும், எல்லாமே பார்க்கறதுக்கு ஓரளவு நல்லா இருக்கு. இது எல்லாமே விண்டோஸ் ஸ்டோர் இருக்குல்ல, அதுல டவுன்லோட் பண்ண கேம், அது எல்லாமே நல்லா தான் இருக்கு. அதுலயுமே Asphalt 9 வந்து எடுக்கல, உள்ள லாகினே ஆகல, அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி சில இஷ்யூக்கள் இதோட ப்ராசஸர்ல இருக்கு. PUBG விளாண்டு பார்த்தேன், PUBG நல்லா தான் இருக்கு. ஆனா PUBGல அந்த டச் கண்ட்ரோல் மட்டும் சில இடங்கள்ல மிஸ் ஆகிற மாதிரி இருக்கு. டக் டக்குன்னு ஒர்க் பண்ண முடியல. ஏன்னா ஒரு பெரிய ஸ்கிரீன்ல விளாடுறோம் அப்படின்றப்ப அதுக்கேத்தாப்புல நம்மளும் செட் ஆகணும். நானும் கொஞ்ச நாள் விளாண்டு பார்த்தேன், ஆனா அந்த அளவுக்கு பெரிய ஸ்கிரீன்ல விளாண்டப்ப எனக்கு PUBG செட் ஆகல. அண்ட் கடைசியா அந்த லேப்டாப்போட பேட்டரி அப்படின்னு பார்த்தோம்னா கரெக்டான சைஸ் எந்த லேப்டாப்புக்கு சொல்ல மாட்டாங்க, அதே மாதிரி இதுலயும் சொல்லல. ஆனா பேட்டரி லைஃப் பார்த்தோம் அப்படின்னா அதிகபட்சமா 9 மணி நேரம் இருக்கும் அப்படின்னாங்க. என்ன கணக்கில் சொன்னாங்க அப்படின்றது தெரியல, சும்மா வச்சிருந்தா 9 மணி நேரம் இருக்குமான்றது தெரியல. ஸோ நான் யூஸ் பண்ண வர அதிகபட்சமே 3 மணி நேரம் தான் வந்துச்சு, அதுவும் நார்மல் யூசேஜ் பண்ணப்ப. கேம்லாம் விளாட்றீங்க அப்படின்னா ஒரு 2.5 மணி நேரம் 2 மணி நேரம் தான் தாங்குது. ஸோ பேட்டரி லைஃப் நல்லா இருக்கு. அண்ட் சார்ஜிங்குமே ஓரளவு ஃபாஸ்ட் ஆகுது. ஸோ ஃபுல்லாக சார்ஜ் ஆகிறதுக்கு ஒரு 1.5 மணி நேரம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். 1.5 மணி நேரத்துல வந்து 1.25 மணி நேரம் அதிகபட்சம் சொல்கிறேன். ஸோ பேட்டரி லைஃப் அண்ட் சார்ஜிங் டைம் எல்லாமே ஓகே தான். ஸோ இப்போ இந்த லேப்டாப்பில் என்னென்ன நல்லா இருக்குது அப்படின்ற எல்லாத்தையும் பார்த்தோம். என்ன நல்லா இல்லை அப்படின்ற சில விஷயங்களை சொல்லணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த ஹீட்டை வெளியேற்றுறதுக்காக ஒரு வென்டிலேஷன் கொடுத்துருக்காங்களா, இந்த பொசிஷனை வேற எங்கேயாவது சேஞ்ச் பண்ணியிருக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு தடவை நான் யூஸ் பண்ணுறப்ப அந்த மடியில் தான் அந்த ஹீட்டு படுது, அது அப்படி படக்கூடாது. அது வந்து நம்மளோட உடம்புக்கு ரொம்ப ரொம்ப கெடுதல். ரெண்டாவது பார்த்தோம்னா இதோட ப்ராசஸர். ஸோ AMDயை பொறுத்தவரை எல்லா வீடியோலையும் சொல்கிற அதே தான். AMD வாங்கி ஒரு வருஷம் வரைக்கும் நல்லா இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக இல்லை, சடனாக ஒரு பாதிக்கு மேலே அதோட பர்ஃபார்மன்ஸ் ட்ராப் ஆகும். நான் யூஸ் பண்ண வர என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இப்போ யூஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குது, எந்த குறையும் சொல்ல முடியல. ஆனால் லைஃப் அப்படின்னு பார்க்குறப்ப இன்டெல் தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அப்படி பார்க்குறப்ப 65,000 ரூபாய்க்கு இந்த லேப்டாப் ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட ஒரு 20,000 ரூபா போட்டிங்க அப்படின்னா i7ல PCயே பில்ட் பண்ணிட்டு போயிடலாம் இந்த மாதிரி லேப்டாப்பை வாங்குறதுக்கு. ஆனால் இந்த லேப்டாப் யாருக்கு சூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்கும் சூட் ஆகாது. ஏன்னா இதை விட பெட்டரான லேப்டாப்பே இந்த பிரைஸ்ல இருக்கு. 65,000 ரூபாய் அப்படின்றது அதிகம் தான். இருந்தாலும் டச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. டச்சுக்கு ஆசைப்பட்டு யாராவது வாங்குறது 2-in-1 லேப்டாப்பாக வாங்கணும், ஒரு பெரிய டேப்லெட்டாக இது பண்ணுறது அப்படின்னா மட்டும் கன்சிடர் பண்ணலாம். ஆனால் இதோட பெட்டரான லேப்டாப்பே நிறைய இருக்கு, அதை ட்ரை பண்ணுறது தான் பெஸ்ட் அப்படின்னு தோணுது. அதையெல்லாம் வாங்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. 10,000 ரூபாயிலிருந்து 1.5 லட்ச ரூபாய் வரை இருக்க பெஸ்டான லேப்டாப்போட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு உடனே பெஸ்டான லேப்டாப்லாம் வாங்கணும் அப்படின்னா கூட அந்த லிங்கை கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இந்த லேப்டாப்போட என்னோட ஓப்பனான ஒப்பீனியன் இதுதான். ஸோ யாரும் அந்த அளவுக்கு ட்ரை பண்ண வேணாம். கன்சிடர் பண்ணுறது அப்படின்னா டச்சுக்காக மட்டும் கன்சிடர் பண்ணால் அந்த அளவுக்கு மட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. மிச்சப்படி புதுசு அப்படின்னு சொல்கிறதுக்கு எதுவும் கிடையாது என்னை பொறுத்தவரை. ஸோ இந்த லேப்டாப் பற்றி உங்களுக்கு என்ன தோணுது? 65,000 ரூபாய்க்கு ஒர்த்துன்னு நினைக்கிறீங்களா? ஸோ என்ன ப்ரைஸில் லேப்டாப் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச வர அடுத்த வீடியோ போஸ்ட் பண்ணுறது ட்ரை பண்ணுறேன். ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். காசு கிடச்சி அப்படின்னா வாங்கி வீடியோ போட போகிறேன். ஸோ டக்குன்னு கிடைக்க மாட்டேங்குது, அதனால தான் லேட் ஆகுது. சீக்கிரமே எல்லா லேப்டாப்போட வீடியோவும் போஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். 65,000 ரூபாய்க்கு ஒரு லேப்டாப் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரிலாம் லேப்டாப் இருக்குப்பா வாங்கிடாத அப்படின்றதுக்காக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இல்லை இதை விட ஒரு நல்ல ப்ராடக்ட் பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.
மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கொஞ்சம் லைவாகவே இருந்திருக்கும். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வீடியோ நான் ப்ரொஃபஷனலாக வீடியோலாம் எடுத்து எடிட்லாம் போய்கிட்டு இருந்துச்சு. ஆனால் சில டேட்டா கரப்ஷனால இந்த வீடியோ மட்டும் இல்லை, மோர் தென் ஒரு 4 வீடியோக்கு மேலே எடுத்த டேட்டா எல்லாமே ஃபுல்லாக டெலீட் ஆயிடுச்சு. அதை என்னால் ரெக்கவரே பண்ண முடியல. ரெக்கவர் பண்ணாலும் சில டேட்டா மிஸ் ஆகிடுது. திருப்பி எடுக்கணுமா அப்படின்றப்ப சரி லைவாக ட்ரை பண்ணி பார்ப்போம், நம்மளோட மக்களுக்கும் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் எப்படி பிடிக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி வீடியோ எடுத்தாச்சு. ஸோ இந்த மாதிரி லைவாக வீடியோ எடுத்தால் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை லைவ் வேணாம், ப்ரொஃபஷனலாக இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டாலும் எது தோணாலும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அடுத்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறது ட்ரை பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோவில் தான் முக்கியமாக நீங்கள் கேட்ட ஐஃபோன் 11 ப்ரோவோட ரிவ்யூ இருந்துச்சு. 11ஓட ரிவ்யூ இருந்துச்சு. முடிஞ்ச அளவு திருப்பி ரீஷூட் பண்ணி உங்களுக்காக நான் வீடியோ போடுறேன். சீக்கிரமே வந்துடும், வெயிட் பண்ணுங்கள்.